கேபி சிட்டாடல் லைஃப் ஸ்கில் அகாடமியிலிருந்து பேராசிரியர் கந்தசாமியின் வணக்கங்கள், பாராட்டுகள். தொடர்ந்து நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பார்த்து வருகிற அன்புள்ள அனைவருக்கும் நன்றிகள். இன்று நாம் இன்னொரு அபிராமி அந்தாதியின் பதிவிலே 65வது பாடலாக ஆண்மை பேரடையும் நன்மையை நமக்கு உண்டாவதற்காக பாடி வழிபட வேண்டிய பாடலை பார்க்க போகிறோம். இந்த பாடல் அம்பிகையின் வல்லபம் என்று தலைப்பிடப்பட்டிருக்கிறது. கடந்த பாடல் ககனமே என்று முடிந்தது. ஆகவே அபிராமிப்பட்டர் ககனம் என்றால் ஆகாயம் என்று பொருள். ககனமும் வானும் புவனமும் காண விற்காமன் அங்கம் தகனம் முன் செய்த தவப்பெருமார்க்கு தடக்கையும் செம்முகமும் 4 2 தோன்றிய மூதறிவின் மகனும் உண்டாயதாயின் அதுவன்றோ வள்ளி நீ செய்த வல்லபனையே என்று அபிராமிப்பட்டர் அன்னையை பாடி மகிழ்கிறார். எல்லோரும் இதை பாடி வழிபடுவதற்கு வசதியாக நாம் வழக்கம்போல் இந்த பாடலை தனித்தனி சொற்களாக பிரித்து எளிய தமிழிலே தற்கால தமிழிலே தருகிறோம். வாருங்கள், நாம் அவற்றை பாடி மகிழலாம். ககனமும் வானும் புவனமும் காண விற்காமன் அங்கம் தகனம் முன் செய்த தவப்பெருமார்க்கு தடக்கையும் செம்முகமும் 4 2 எனத் தோன்றிய மூதறிவின் மகனும் உண்டாயதன்றோ வள்ளி நீ செய்த வல்லபமே என்று அபிராமிப்பட்டர் பாடிப்படுகிறார். இந்த பாடலுக்கு உள்ள சொற்களுடைய சில பொருள்களுக்கு நாம் பார்த்துவிட்டு அதன் பிறகு சில சின்ன சின்ன சொற்றொடர்களை நாம் பிரித்து எழுதி இதனுடைய பொருளாக பார்த்து விடுவோம். அதன் பிறகு நாம் பொழிப்புரையை பார்க்கலாம். ககனம் என்றால் ஆகாயம். இங்கே மேலுலகங்களில் தேவலோகத்தை தவிர மற்ற எல்லா உலகங்களையும் ககனம் குறிப்பிடும். வான் என்பது தேவலோகம், புவனம் என்பது நாம் வாழுகின்ற பூமி, அங்கம் என்றால் உடல், வள்ளி என்றால் வள்ளி கொடி போன்றவளே என்று பொருள், வல்லபம் என்றால் ஆற்றல் உள்ள செயல் என்று பொருள். ஆகவே ககனமும் வானும் பவனமும் காண இந்த சொற்றொடருக்கு மேலே இருக்கும் ஆகாயத்திலும் தேவலோகத்திலும் இந்த பூமியிலும் உள்ளவர்கள் எல்லோரும் பார்த்து கொண்டிருக்க, விற்காமன் அங்கம் தகனம் முன் செய்த வில்லேந்தி போருக்கு வந்த மன்மதனுடைய உடம்பையும் வில்லையும் ஒரு சேர தன்னுடைய கண்களாலேயே பார்த்து எரித்து அழித்த தவப்பெருமார்க்கு பெருந்தவமுனிவரான எம்பெருமான் சிவபெருமானுக்கு தடக்கையும் செம்முகமும் 4 2 விசாலமான 12 தடக்கைகளும் செம்மையான திருமுகங்கள் 6 கொண்டு இதை இந்த 6 முகங்களை 2 என்றும் 12 தடக்கைகளையும் 4 என்றும், அதாவது 4 2 என்பதை 4 3 2 3 என்று நாம் பிரித்து பொருள் கொள்ள வேண்டும். தோன்றிய மூதறிவின் மகனும் உண்டாயதற்கு அழகிய தோற்றத்துடன் முதிர்ந்த ஞானத்தை உடைய, அதாவது தந்தைக்கே மந்திரம் சொன்ன ஞானத்தை உடைய செம்மையான திருக்கடங்களை உடைய திருமுருகன் குமரனாய் அவதரித்தது அன்றோ வள்ளி நீ செய்த வல்லவை வள்ளி கொடி போன்ற அன்னையே உன் வலிமையினால் அல்லவா என்று அபிராமிப்பட்டர் பாடி பரவசமடைகிறார். ஆகவே இந்த பாடலினுடைய பொழிப்புரையாக மேலே இருக்கின்ற ஆகாயத்திலும் தேவலோகத்திலும் இந்த பூமியிலும் உள்ளவர்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்க, வில்லேந்தி போரிட வந்த மன்மதனுடைய உடம்பையும் வில்லையும் எரித்து அழித்த வெறும் தவமுனிவராமன எம்பெருமான் சிவபெருமானுக்கு, அதாவது காமனால் பயப்படாத தவமுனிவரான சிவபெருமானுக்கு விசாலமான 12 தடக்கைகளும் செம்மையான திருமுகங்கள் 6 கொண்டு அழகிய தோற்றத்துடன் முதிர்ந்த ஞானத்தை உடைய திருமுருகனே குமரனாய் அவதரித்தது வள்ளி கொடி போன்ற அன்னையே உன் வல்லமையினால் அல்லவா என்று அபிராமிப்பட்டர் பாடி பரவசப்படுகிறார். இந்த குறிப்பிட்ட பாடலுக்கு கீவாஜா அவர்கள் என்ன உரை சொல்கிறார்கள் என்றால், அம்பிகைக்கு காமனுடைய துணை வேண்டுமா? அந்த பெருமாட்டியின் அழகிலேயே மயங்கி விட்டார் சிவபெருமான். அம்பிகையே அவரை தன்வசப்படுத்தி அடங்கும்படி வைத்து விட்டாள். ஒரு முகத்தையுடைய மாறனாகிய
மாறன் என்றால் காமன். அழித்ததற்கு வட்டியும் முதலுமாக அபராதம் வாங்குபவரைப் போல ஆறுமுகமுடைய குமாரனை உண்டாகச் செய்துவிட்டாள். மாறனை அழித்த வல்லமையில் சிவபெருமானுடைய வல்லமையெல்லாம் அம்பிகையிடம் செல்லுபடியாகவில்லை. மாறனை வென்ற மகாதேவரை கொடி போல உள்ள அம்பிகை வென்றுவிட்டாள். அவள் வல்லமையை அளவிட்டு கொட முடியுமா என்று அறிஞர் கிவாஜா அவர்கள் குறிப்பிடார்கள். அம்பிகையின் செயலில்லையேல் சிவபெருமான் எதையும் செய்ய வல்லவர் அல்லர். அப்பெருமாட்டியோடு இணையாவிட்டால் உலகம் அவர் அருளை பெற இயலாது இருண்டு போகும். ஆதலின் இவ்வாறு சொன்னார். அம்பிகையின் வல்லபத்தினாலே திருமுருகன் தோன்றினான். ஆதலினால் அம்பிகைக்கு குக ஜன்மபூ குகாம்பா என்ற திருநாமங்கள் உண்டாயின. அடுத்த பாடலாக நாம் பார்க்க இருப்பது 66வது பாடல். இலையும் மலரும் என்ற தலைப்பிலே நாம் கவிஞராக துணை புரிகின்ற பாடலாக அது இருப்பதால் அந்த பதிவுக்கு காத்திருங்கள். அதற்கு முன்னால் மீண்டும் ஒரு முறை இந்த பாடலை நாம் பாடி இந்த பதிவை நிறைவு செய்வதெல்லாம். ககனமும் வானும் புவனமும் காண விற்காமன் அங்கம் தகனம் முன் செய்த தவப்பெருமார்க்கு தடக்கையும் செம்முகமும் 4 மூன்றெனத் தோன்றி எமுதறிவின் மகனும் உண்டாயதன்றோ வள்ளி நீ செய்த வல்லபமே.